ஏற்கனவே அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் 7ஆம் பொருத்தம் பங்காளி சண்டை. அது தவிர ரஜினி ஃபேன்ஸோட கொஞ்சம் உரண்டை இழுத்து வச்சிருக்காங்க. அது தவிர கனடால யூஎஸ்லாம் கூட புக்கிங்ஸ் நல்லா போயிட்டு இருக்கதா கேள்விப்படுறேன் நான். ஏற்கனவே நல்ல இது விஜய்க்கு வந்து ஸ்ரீலங்கன் வணக்க மக்களே. கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். A lion is always a lion. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய கடைசிக்கும் முத படம் அரசியல்ல வரண்ட அறிவிச்சிட்டாரு, கொடி அறிவிச்சிட்டாரு. அதுக்கான சாங்கும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ வந்து எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கு, அதே மாதிரி எதிரிகளும் அதிகமா இருக்காங்க. யாராருன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் 7ஆம் பொருத்தம் பங்காளி சண்டை. அது தவிர ரஜினி ஃபேன்ஸோட கொஞ்சம் உரண்டை இழுத்து வச்சிருக்காங்க. அது தவிர இப்போ பொலிட்டிக்கல் எனிமீஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, விஜய் அரசியலுக்கு வர்றது பிடிக்காம அரசியலுக்கு அவர் வர்றது, ஏன்னா கொடிக்கே எக்கச்சக்க கான்ட்ரவர்சி ஆச்சு. அதனால அது வாகை பூவா, தூங்கு மூஞ்சி பூவா, ஆப்பிரிக்கன் யானையா இல்ல இந்தியன் யானையான்னு பல பிரச்சனைகள், பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ விஜய் தொட்டதெல்லாம் பொண்ணான காலம் போய் தொட்டதெல்லாம் வந்து குத்தம் அப்படிங்கிற காலம் வந்திருக்கு. பட் விஜய் இதை சமாளிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். திறமை குறைச்சு எடை போட்டுட்டுல பொறுத்திருந்து பார். ஸோ இந்த படம் எப்படி இருக்கும், இந்த படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு என்னுடைய கருத்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை சொல்லலான்னு தான் இந்த வீடியோ. ஸோ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இஸ் கோட் வந்து ப்ரொடியூஸ்டு பை கல்பாத்தி அகோரம் சார்பா அர்ச்சனா கல்பாத்தி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸு, நல்ல நேம் இருக்கு, அவங்களுக்கே நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு, ஏஜிஎஸ் தியேட்டர்ஸ் சென்னையில எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அதனால இட் வில் பி வைட் ரிலீஸ். அவங்க கல்பாத்தி அகரம் வந்து இன்டர்வியூல சொன்னதுபடி பார்த்தா இந்தியாவில் கூட, ஆல் இந்தியாவில், நார்த் இந்தியாவில் கூட தேர் எய்மிங் ஃபார் ஹை நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ஸோ தட் இட் வில் பி ரெக்கார்ட் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து ஐடியா பண்ணியிருக்காங்க. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல ரைட் போயாச்சு. ஆல்ரெடி அட்வான்ஸ் புக்கிங் இஸ் கோயிங் குட். மாயா ஜால், ஏஜிஎஸ், அந்த தேட்டர் இந்த தேட்டர்னு நான் பார்த்த முடியும். புக் மை ஷோல மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் இன் ஆரஞ்ச் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3-4 days. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்லோவா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. கனடால யூஎஸ்லாம் கூட புக்கிங்ஸ் நல்லா போயிட்டு இருக்கதா கேள்விப்படுறேன் நான். ஏற்கனவே நல்ல இது விஜய்க்கு வந்து ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்ட வந்து நல்ல ஆதரவு இருக்கு. ஸோ அதனால லண்டன், கனடா, யூஎஸ்லாம் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அது தவிர வெங்கட் பிரபுவோட ஹீரோ அப்படின்ட்டு வர இந்த படம் வந்து, வெங்கட் பிரபு வந்து ஒரு மினிமம் கேரண்டி டைரக்டர் தான். மாநாடு வந்து சிம்பு வச்சு ரொம்ப நாளா பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால வந்து இதுல வந்து விஜய் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணி பெருசா ஹிட் நிறைய கொடுக்கல அஜித் அளவுக்கு. ஸோ அதனால இது வந்து அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். இது தவிர பிரசாந்த் இருக்காரு, நம்ம பிரபுதேவா இருக்காரு. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட், மல்டி ஸ்டாரர் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர விஜய் வந்து நல்ல கதை டேஸ்ட் உள்ள ஆக்டர் தான். சாங்ஸ் எல்லாமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஸோ அதனால நான் இந்த படம் வந்து எபோவ் ஆவரேஜ் தான். ஐ கேனாட் சே தட் இட்ஸ் பி பிளாக் பஸ்டர், பட் இட் வில் பி எபோவ் ஆவரேஜ் ஃபார் ஷியோர், மினிமம் கேரண்டி. அதை தவிர நான் ஃபர்ஸ்ட் நாளே போறேன், செப்டம்பர் 4th நைட்டு போறோம். இந்தியா டைம்ல செப்டம்பர் 5th மார்னிங் வரும்னு நினைக்கிறேன். ஐ வில் போஸ்ட் மை ரிவ்யூ. ஸோ கோட் வந்து இட் ஸ்டாண்ட்ஸ் நவ் ஹேஸ் எல்லா பொட்டென்ஷியலும் இருக்கு. அது வந்து பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு. அந்த சக்சஸ் வந்து எதுவும் சொதப்பாம, ஆனா 3 hours ரன்னிங் டைம்ங்கிறது தான் கொஞ்சம் 3 hours தாடா, என்னதான் வந்து அமிர்தத்தையே கொடுத்தாலும் அது அளவுக்கு மிஞ்சி போனா திகட்டதான் செய்யும். ஸோ அதனால 3 hours ரன்னிங் டைம்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். see, keeping my fingers crossed, but above average-ங்கிறதா என்னோட ரேட்டிங். ஸோ above average கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு அவருடைய ஆவரேஜ் சக்சஸ் மூவிஸோட
கலெக்ஷன்ஸ் அளவுக்கு இருக்கும், எப்போ அதை விட அதிகமாக தான் இருக்கும். பட் பிளாக் பஸ்டர் ஆகுறது வந்து நம்ம வெங்கட் பிரபுவோட கையில தான் இருக்கு. மாநாடுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பெரிய ஆகும்ட்டு. பட் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்க்ரீன் பிளே. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபார்ம்ல இருந்து வெளுத்து கட்டியிருந்தாங்கன்னா இந்த மூவி வில் பி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ. தேங்க்யூ. பார்க்கலாம். இன்னும் 2 நாள்ல ஏதாச்சும் அப்டேட் இருந்தா வில் கீப் யூ போஸ்டட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். See you soon with a review. Very hot review of Goat.